திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஊராட்சி நிர்வாகம் விநியோகித்த குடிநீர் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்தனர். சுகாதாரமற்ற குடிநீரால் அப்பாவி உயிர்கள் பறிபோன துயர சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கர்லம்பாக்கம் காலனியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேல்நிலை குடிநீர் தொட்டியின் மூலமாக குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த குடிநீரை தான் அப்பகுதியில் வசிக்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கர்லம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 40ற்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு, வயிறு வலி, வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டன. அவ்வாறு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த மேஸ்திரி வேலை செய்து வந்த ஏழுமலை என்பவரும் சுதா என்ற பெண்ணும் சனிக்கிழமை காலை உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இருவரின் இறப்புக்கும் குடிநீர்தான் காரணம் என கூறி ஒன்று திரண்டு பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். உயிர் போச்சே, உயிர் போச்சே, அப்பாவிகளின் உயிர் போச்சே. தமிழக அரசே, தமிழக அரசே, உயிர் போன குடும்பத்துக்கு, உயிர் போன 2 குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க, இழப்பீடு வழங்க, விடமாட்டோம், விடமாட்டோம். பாதிக்கப்பட்ட கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றும் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கிய குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனால் மறியல் நடைபெற்ற இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. போலீசாரின் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த கிராம மக்கள் சாலைகளில் கற்கள் மற்றும் முச்செடிகளை போட்டு மறியலை தீவிரப்படுத்தினர். இதனிடையே இறந்து போன சுதாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது கால்கள் அசைவதாக உறவினர்கள் கூறியதால் சுதாவின் உடல் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அத்திமஞ்சரிப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட சுதாவின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுதா இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இந்த நிலையில் அரசு நாடகமாடுவதாகவும் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி சுதாவின் உடல் ஏற்றப்பட்ட ஆம்புலன்ஸை சாலையில் நிற்க வைத்து சாலை மறியலை கிராம மக்கள் தீவிரப்படுத்தினர். இதனை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினருடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனடியாக குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட கிராம மக்கள் மறியலை கைவிட்டனர். ஊராட்சி நிர்வாகம் விநியோகித்த குடிநீர் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு 2 பேர் உயிரிழந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்ட மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.